ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போவாரும் எங்கள் மத்தியிலே இப்போவாரும் எங்கள் மத்தியிலே சீனாய் தந்தை அவர்கள் இந்த கொடியை மந்திரிப்பு செய்து ஜபித்து மந்திரிக்க இருக்கிறார்கள். அனைவரும் கண்களை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வந்து தந்தையாகிய கடவுளை கருணைக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த ஆண்டு இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஆயத்தத்திற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம் கடவுளை. இதன் அடையாளமாக நாங்கள் ஏற்றுகின்ற கொடி ஆக்கிரமித்து அச்சுக்கு புனிதப்படும் சேரலும். ஆண்டவராகிய கடவுளை இந்த கொடியானது உயிரை ஏற்றப்படுவது போல எங்களது உள்ளமும் ஆன்மாவும் உண்மை நோக்கி வருமானமாக இந்த கொடியை காடுகின்ற போது உமது இரக்கத்தையும் அன்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. உமது புனிதரும் எங்கள் பாதுகாவலரும் ஆக்கிய புனித அந்தோனியாருடைய திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் இரக்கத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். எல்லாம் உள்ள கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த கொடியினை ஆசிரியத்து அர்ப்பித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். கட் பண்ணி எடுக்கவா இல்லை கட் பண்ணாமல் எடுக்கவா? கட் பண்ணி எடுக்கவா இல்லை கட் பண்ணாமல் எடுக்கவா?
யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானத்திறந்து வெண்குணம் போல இறங்கி வர வேண்டும். தேவவல்லமை தர வேண்டும், தேவவல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே, போல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட எம்மேனியும் சிலிர்த்து மகிழுதே. ஞானத்தை படைத்த இறைவனை திருவே எழில் உருவே திருக்கொடியே நீ வாழ்க. அழகே இறைக்கரமே புதுமை புனிதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை வியப்பினில் ஆழ்த்திடும் வழிகளில் அந்த இறைவன் நம்மை நடத்துவார். சொல்லுதற்கரிய செயல்களை தினம் புரிந்தே நம்மை வளர்க்கிறார். அவரது பணிகளை தொடர நம் புனிதரை தேர்வு செய்தார். நிறையருள் அவர் மேல் பொழிந்து வானுயர அவரை உயர்த்தினார். அன்பர் புகழ் வானுயர்ந்து கொடி பறக்குது, ஆழ்கடலை தாண்டி சென்று மனம் பரப்புது. பக்தர்களின் கூட்டம் இங்கு வளர்ந்து பெருகு. மாற்றி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கைகளால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவால் அனுபவித்தவர்களே,
நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பில் மிகப்பெரும் மறைபொருள் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மண்ணுக்கு தந்த மிகப்பெரும் கொடைதான் கத்தோலிக்க திருச்சபை. இந்த கத்தோலிக்க திருச்சபையான இன்றைக்கு 2000 ஆண்டுகளை தாண்டி 2025 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அன்பார்களே, இந்த கத்தோலிக்க திருச்சபையின் வாழ்விலும் வரலாற்றிலும் மிகப்பெரும் மாற்றத்தையும் இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மிகப்பெரும் அருள்கள் என்னவென்று கேட்டால், நாமெல்லாம் தங்கு தடை என்று சொல்லிக் விடுவோம். நோய்களை நீக்கினார், பேய்களை ஓட்டினார், 5 அப்பங்களை 2 மீன்களை வைத்துக் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார், ஏன் செத்து போன மனிதருக்கு உயிர் கொடுத்தார் என்றெல்லாம் ஆண்டவருடைய அந்த பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருப்போம். ஆனால் இவைகளெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைத்தவருக்கு மிக மிக எளிதான ஒன்று. இருந்தால் படைத்தவர் அவர், காத்தவர் அவர், உயிர் ஒடுக்கின்றவர் அவர். எனவே அவருக்கு இதெல்லாம் மிக எளிதான ஒன்றாக இருக்கிறார். அதே வேளையில் அவர் ஆற்றிய மிகப்பெரும் அருள்குறி என்னவென்று சொன்னால், இதை நம் செய்தியில் வாசிக்க கேட்டோமே, அவர் இறுதியாக நின்று கொண்டிருக்கிறார். விண்ணகம் ஏறுவதற்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். தனக்கு முன்னால் 11 சீடர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். 12 தேர்ந்தெடுத்தார். ஒரே ஒருவன் அறிவுள்ளவன், ஒரே ஒருவன் ஆற்றல் மிக்கவன், ஒரே ஒருவன் சமாத்தியக்காரன். அவன் சீரழித்து சென்று விட்டான். அவன் தான் யூதாஸ். எனவே அவரை விட்டு இந்த 11 சீடர்கள் அறிவற்றவர்கள், மீன்பிடித்தவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள். இவர்களை வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார், உலகமெல்லாம் செல்ல வேண்டும், ஒட்டுமொத்த உலகுக்கும் செல்ல வேண்டும், உலகமெல்லாம் சென்று இந்த நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார். நற்செய்தி முழக்கமிட்டு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இவர்களும் ஏற்றுக்கொண்டு உலகமெல்லாம் செல்லுகின்றார்கள். அன்பார்களே, அவர் சொல்லுகின்றார், நான் உடனிருந்து உங்களை பாதுகாப்பேன் என்கின்ற வாக்குறுதி அவர்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கின்ற போது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 40% அந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய அற்புதமான கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார், திருச்சபையாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எல்லோருக்கும் தெரியும், ஒருவேளை அர்னால்டு டோல்மி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் வரலாற்று வல்லுநர். இந்த வரலாற்று வல்லுநர் ஒரு வரலாற்று புத்தகத்தை எழுதுகிறார். அவர் எழுதுகின்ற போது அந்த முகத்திலே என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த முகவரி எழுதுகிறார், இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரலாற்று வரிகளையும் எழுதுவதற்கு பின்னால் அந்த வரலாற்று வரிகள் உண்மைதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக, உண்மைத்தன்மை கண்டுபிடிப்பதற்காக அந்த வரலாற்று வரிகள் 200 கிலோமீட்டர் பின்னால் நடந்து சென்று அது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்ட பின்னால், உறுதி செய்த பின்னால் இதை எழுதுகிறோம் என்று சொல்லுகின்றார். அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னார், நாங்கள் கடந்து வந்த பாதை நினைத்து பார்க்கிறோம். இந்த கடந்து வந்த பாதையை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்ற உண்மை என்னவென்று சொன்னார், இந்த உலகத்தில் எத்தனையோ பேரரசுகள் எழுந்து வந்தன, வளர்ந்து வந்தன. எந்த அளவுக்கு வளர்ந்து வந்தனவோ அந்த அளவுக்கு அது வீழ்ச்சியை கண்டது என்று சொல்லுகின்றார். எனவே எழுந்த வல்லரசுகள் எங்களது பேரரசில் ஒருபோதும் சூரியன் மறையாது என்றெல்லாம் கொக்கரித்த கூட்டங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு விட்டன. அதே வேளையில் ஒரே ஒரு மனிதன் அவன் ஆற்றிய அந்த அவர் ஏற்படுத்திய இறையாட்சி, அந்த இறையாட்சிக்கு பின்னால் இன்றும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கு பின்னால் கோடான கோடி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் இறைவன் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்படுத்திய கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு திருச்சபையானது மிகப்பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையாக இருக்கிறது. இந்த அறிவுரையை ஆற்றியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த 11 சீடரை வைத்துக் கொண்டு உலகமெல்லாம் நற்செய்தியை அறிவிக்க வைத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஆட்சி மிகப்பெரும் அருள்குறி, அதுவாகத்தான் இருக்க முடியும் என்பவர்களே. எனவே இப்படி கத்தோலிக்க திருச்சபை அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஜூபிலி ஆண்டு என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் 2025 ஆண்டை, அந்த பிறந்த ஆண்டை அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த வரலாற்றை பார்க்கின்ற போது இந்த வரலாற்றிலே எத்தனை விதமான கொடைகளை ஒட்டுமொத்த உலகத்திலும் தந்திருக்கிறது. அது சமூகத்தின் மாற்றமாக இருக்கலாம், சமூகத்தின் எழுச்சியாக இருக்கலாம், சமூகத்தின் வளர்ச்சியாக இருக்கலாம். பல்வேறு துறைகளில் இந்த திரு அவை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எப்போதெல்லாம் இந்த உலகம் முறைமாறி சென்றதோ, நெறிதவறி சென்றதோ, அறநறையை விட்டு சென்றதோ அப்போதெல்லாம் அதை போல் விடுத்து அதன்
அதற்கு நற்புத்தியை சொன்ன மிக பெரும் இயக்கம் அது கத்தோலிக்க திருச்சபை என்பார்களே. இந்த திருச்சபை பல்வேறு கொடைகளை இன்று வரை எல்லா மனிதருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது அது மறுக்க இயலாத உண்மையாக இருக்கிறது. கடவுளின் பிரசன்னம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிலைத்த நிலையான பிரசன்னம், நீங்காத உடனிருப்பு திருச்சபை தந்திருக்கிறது தானே. அருள் அடையாளங்கள் திருச்சபை தந்திருக்கிறது தானே. இதில் இருக்கக்கூடிய அருட்சாதன முறைகள், கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள் எல்லாம் திருச்சபை தந்திருக்கக்கூடிய மிக பெரும் கொடைகளைத்தானே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கொடைகளில் எல்லாம் ஒரு சிறந்த கொடையாக ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற கொடை ஒன்று என்னவென்று சொன்னால் புனிதர்கள் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் கொடையை ஆண்டவராகிய கடவுள் இந்த திருவை வழியாக நமக்கெல்லாம் தந்திருக்கிறார். இந்த வேளையிலே நினைத்து பார்க்கிறோம், யார் புனிதர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரிகின்ற விடை என்னவென்று சொன்னால் பல்வேறு விளக்கங்கள் நமக்கு தரப்பட்டிருந்தாலும் கூட தெய்வ திருவள்ளுவர் செல்வத் தமிழ் நாட்டில் வையம் புகழார்ந்த வான்விளக்கு வள்ளுவன் என்று சொல்லக்கூடியவன் ஈரடக்கு வழிகளுக்குள் இமயத்தை உள்ளடக்கி தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரும் மாமனிதன். அவன் சொல்லுகின்றான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் வான்முறையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். வான்முறையின் தெய்வத்துள் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? வாழ்வாங்கு வாழ்தல் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சுருட்டி கொண்டு வாழக்கூடிய வாழ்வா, நாம் விரும்புகின்ற வாழ்வா, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்வா நிச்சயமா இருக்க முடியாது. அன்பானவர்களே, வாழ்வான வாழ்வு என்று சொல்லக்கூடியது நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஒரு உயர்ந்த லட்சியம், ஒரு உயர்ந்த லட்சியத்தின் உள்ளத்தில் கொண்டிருக்க வேண்டும். மன்னர் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது இவன் என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு லட்சியத்தை கொண்டிருக்க வேண்டும். அந்த லட்சியம் உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டும், உன்னதமான லட்சியமாக இருக்க வேண்டும். லட்சியத்தை கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அந்த லட்சியத்தை முழுமையாக நிறைவேற்ற வாழ்ந்து காட்டக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும், திராணி இருக்க வேண்டும், அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் தைரியம் இருக்க வேண்டும். இதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் அர்த்தமாக அமைந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒப்பற்ற மனிதர்கள், மகத்தான மனிதர்கள், இந்த புனிதர்களை எண்ணி பார்க்கின்ற போது இவர்களுக்கு லட்சியம் எல்லாம் என்னவாக இருந்திருக்க முடியும்? இயேசு என்ற லட்சியத்தை தவிர என்ன லட்சியம் இருந்திருக்க வேண்டும்? இயேசு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதற்காக என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணமாக்குகிறேன் சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லவா? இதுதானே உண்மையான லட்சியமாக அமைந்திருக்க வேண்டும் என்று மிக்கவர்களே. இந்த லட்சியத்தை கொண்டிருந்தவர்கள் தான் நம்முடைய திருச்சபையில், நம்முடைய பாரம்பரியத்தில் புனிதராக கருதப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த வரிசையில் வருகின்றவர் தான் நம்முடைய புனித அந்தோனியார் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. புனித அந்தோனியாரை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த புனிதர் என்று சொன்னால் அது உண்மையான ஒன்றாக இருக்கிறது. அன்பார்களே, இவர் வாழ்ந்து வந்த காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. இந்த 13ஆம் நூற்றாண்டில் சொல்லக்கூடியது திருச்சபையில் ஓரளவுக்கு ஒரு இருண்ட காலம் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு காலமாக அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் தப்பறை கொள்கை தாண்டவமாடி கொண்டிருந்த நேரம் அந்த நேரம். எப்படி அழிப்பது, இந்த தவறான கொள்கைகளை எப்படி மறுப்பது என்றெல்லாம் திருச்சபை நினைத்துக் கொண்டிருந்த காலம், திளைத்துக் கொண்டிருந்த காலம், ஓரளவுக்கு தடுமாறிக் கொண்டிருந்த காலம் என்று சொல்ல முடியும். என்பார்களே, எப்போதெல்லாம் திருச்சபைக்கு ஒரு தீமை வருகிறதோ, ஒரு தீமையின் தாக்கம் வருகிறதோ, அப்போதெல்லாம் உருவாக்கிய கடவுள் ஒருபோதும் விட்டு விடுவதில்லை, ஒருபோதும் தவறு விடுவதில்லை. அந்த வேளையில் தனிப்பெரும் மனிதர்களை அனுப்புகின்றார், இவர்கள் வழியாக வெளிச்சத்தை தருகின்றார், தப்பறை கொள்கைகளை சம்மட்டி கொண்டு அடிப்பொருள் அடித்து நோக்குகின்றார் என்பதுதான் திருச்சபையின் வரலாறு நமக்கு சொல்லுகின்ற உண்மையாக இருக்கிறது. இந்த வேளையில் தான் புனித அந்தோனியார் வருகிறார். இந்த 13ஆம் நூற்றாண்டில் இந்த புனித அந்தோனியார் வருகிறார். ஒரு மிகப்பெரும் சிறப்பு மிக்கவராக, மிகப்பெரும் அறிவுமிக்கவராக, சிறந்தவராக, ஒரு தலை சிறந்த போதகராக இந்த திருச்சபைக்கு உருவெடுப்பதையும் காணுகின்றோம். இவர் வழியாக இந்த தப்பறை கோயில் அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த திருத்தலின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு செல்லுகின்றார் என்றால் அதுதான் உண்மையாக இருக்கிறார். என்பார்களே, இவர் தலை சிறந்த போதகராக இருக்கிறார். ஒரு முறை ரோமைக்கு செல்லுகின்றார். ரோமைக்கு செல்லுகின்ற போது
கிரகரி 11 என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தந்தை ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், அவருடைய திருமுன்னால் ஒரு மறைமுறை ஆற்ற வேண்டும். அது என்ன மறைமுறை என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் இருக்கிறதே, இந்த பாடுகளை பற்றிய புரிதல், இந்த புரிதலை மறைமுறை ஆற்ற வேண்டும் என்று அவருக்கு பணிக்கப்படுகிறது. உடனடியாக கடவுளை வேண்டிக் கொண்டு பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு அவர் பேச எழுகிறார். பேசுகின்ற போது தூய ஆவியின் ஆற்றல் அவருக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது என்று அந்த திருத்தந்தை சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு அந்த மறைநூல் வார்த்தைகளுக்கும் அவர் புது புது விளக்கத்தை தருவதையும் காணுகின்றோம். அவர் சொல்லுகின்றார், தொடக்கத்தில் சிமியோன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கையிலே அணைத்துக் கொண்டார். ஆலயத்திற்கு அர்ப்பணிக்கின்ற போது அந்த சிமியோன் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இப்படி ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுவை இறுதியாக சீமோன் என்கின்ற ஒருவன் அந்த சிலுவையை தூக்கி பிடிக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இங்கு சிமியோன் தூக்கி பிடித்தார், அங்கு சீமோன் தூக்கி பிடித்தார். இப்படி எல்லாம் அற்புதமான அருங்கொடைகளை தந்து, அருமையான கருத்துக்களை தந்து அத்தனை பேரை வியப்பில் ஆழ்த்துகின்றார். அதில் மிகச் சிறப்பு என்னவென்று சொன்னால், இவர் ஏதோ ஒரு மொழியில் பேசுகின்றார். என்ன மொழி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த திருத்தந்தை பார்க்க வந்த கூட்டம் பெரும் திரளான கூட்டம். அந்த கூட்டத்தில் பல்வேறு நாட்டுக்காரர்கள், பல்வேறு நாட்டை சார்ந்த மனிதர்கள், அவர்கள் பேசுகின்ற மொழி, இப்படிப்பட்ட பல மொழி பேசுகின்றவர்கள் அங்கு வந்திருக்கின்றார்கள். என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இவர் ஒரே ஒரு மொழியில் பேச அங்கிருந்து அத்தனை பேரும் தங்கள் மொழியில் புரிந்து கொண்டார்களாம். நமக்கு என்ன தோன்றுகிறது? அன்று ஒரு நாள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கின்றோம் அல்லவா, பாபேல் கோபுரத்தின் விளைவாக அந்த மொழி குழப்பம் ஏற்படுகிறது, மொழி பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரிவினை ஏற்பட்ட அந்த பிரிவினையை இந்த மனிதன் இன்றைக்கு இந்த உரோமையில் அவர் தீர்த்து வைக்கின்றார். எல்லா மொழிகளுக்கும் கடவுள் ஒருவரை துணை. அந்த கடவுளை நம்பினால் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும். எல்லா மொழிகளும் கடவுளின் திருநாமத்தில் சந்திக்கின்ற உண்மையை அற்புதமாக எடுத்துச் சொல்லுகின்றார். தலை சிறந்த போதகராக இருக்கிறார். எனவே அந்த திருத்தந்தை சொல்லுகின்றார், அவருக்கு சொல்லுகின்ற அடைமொழி என்னவென்று சொன்னால், இன்று முதல் நீ உடன்படிக்கையின் பேழை என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் அவரை உடன்படிக்கையின் பேழையை என்று சொல்லி நாமெல்லாம் இன்றும் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி அவரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அடிப்படை காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. தலை சிறந்த போதகராக இருக்கிறார். அன்பார்களே, நம் எல்லோருக்கும் தெரியும், இவரை பொறுத்தவரையில் ஒரு மிகச் சிறந்த ஒரு நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரிடம்தான் அந்த திருவரையினுடைய அந்த கப்பலை கொள்கைகளை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஆண்டவராகிய கடவுள் இவருக்கு கொடுத்து திருத்தந்தை இவரை பணிக்கின்றார் என்று. அன்பார்களே, எப்படிப்பட்ட அந்த கப்பலை கொள்கைகள்? நற்கருணையில் கடவுள் இல்லை, நற்கருணையில் ஆண்டவர் இல்லை, அருட்சாதனத்தினால் எந்த பயமும் இல்லை. இயேசு கிறிஸ்து மனிதனும் எடுக்கவில்லை, அவர் வந்ததெல்லாம் ஒரு தூதனாக வந்தார். ஏனென்றால் மனிதரால் மண்ணகத்தை மீட்க முடியாது, மனிதரால் இந்த மண்ணகத்திற்கு மீட்பு தர முடியாது. இப்படிப்பட்ட கொள்கைகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரம் அந்த நேரம். இந்த நேரத்தில் தான் இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி இவர்தான் உண்மையான கடவுள், இவர்தான் உண்மையான தெய்வம் என்பதனை அற்புதமாக எடுத்துச் சொல்லுகின்றார். கழுதையை தலவணங்க வைத்தாரே, அது இதன் தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. மனிதா, உன் நெஞ்சம் கல் நெஞ்சம் ஆகிவிட்டது என்று சொன்னார். இங்கிருக்கின்ற கழுதை இருக்கிறதே, இந்த கழுதையும் கூட என் கடவுளுக்கு தலை வணங்கும் என்று சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்து ஒட்டுமொத்த உலகிற்கு நிரூபிக்கின்றார். நற்கருணையில் ஆண்டவர் இயேசு வீற்றிருக்கின்றார் என்ற உண்மையை அருமையாக எடுத்துச் சொல்லக்கூடியதையும் காணுகின்றோம். எனவே தலை சிறந்த போதகராக கப்பலை கொள்கைகளை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் மனிதராக கடவுளால் தேர்வு செய்து தந்தவர் தான் இவராக இருக்கின்றார். அன்பார்களே, அந்த காலகட்டத்தில் என்ன எண்ணம் இருந்தது என்று சொன்னால், உடல் இன்பம் போதும், உடலுக்கு உண்ண வேண்டும், உடுத்த வேண்டும், உறங்க வேண்டும், நன்றாக அனுபவிக்க வேண்டும். ஐந்து புலன்கள் இருக்கிறதே, இந்த 5 புலன்களும் அனுபவித்தால் போதும் என்று சொல்லக்கூடிய கப்பல் எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் தான் அவர் அந்த ரிமினியின் இடத்தில் போதிக்க சொல்லுகின்றார். போதிக்க என்ன சொல்கிறார் என்றால், அன்பு இருக்க வேண்டும், அறவு இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும். இவைகளின் மத்தியில் கடவுள் இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, இனியாடா சொல்றது, நாயனடா கேட்கிறது என்று சொல்லி அந்த பண திமிர் பிடித்த பணக்காரர்கள் எல்லாம் ஓடி ஒளிவுரையும் காணுகின்றோம். இந்த வேளையில் தான் கலக்கத்தோடும் ஒரு வகையான மயக்கத்தோடும் அவர் கடலுக்கு அடியில் செல்லுகின்றார். கடலுக்கு அடியில் சென்று அங்கிருக்கின்ற மீன்களுக்கு போதிக்கின்றார். மீன்கள் ஓடி வருகின்றன. இது ஓடி வருவதை பார்த்துவிட்டு எவனெல்லாம் ஓடி சென்றாரோ அத்தனை பேரும் ஓடி வருகின்றார்கள். மீன்களுக்கு போதிக்கின்றாரே, மீன்கள் கேட்கின்றன,
எனவே நாமும் கேட்போம் என்று சொல்லி ஓடி வருகின்றார்கள். மனமாற்றம் ஏற்படுகிறார். மனமாற்றம் ஏற்படுகிறது. அவர் பாதத்தில் மண்டியிட்டு விழுகின்றார்கள். மண்டியிட்டு விழுந்து தங்களுடைய கப்பலை கொள்கையை மறந்துவிட்டு கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான பண்பு அவர்களுக்கு இருந்தது அனுபவித்தவர்களே. எனவே கப்பலைகளை உடைத்தெறிந்த மிக பெரும் சம்மட்டியாக அவர் இருந்தார் என்பது அவரது வரலாறு நமக்கெல்லாம் சொல்லுகின்ற உண்மையாக இருக்கிறார். ஏழைகள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக இருந்தவர். அன்பார்களே, ஒரு முறை ஒரு பெரிய பணக்காரர் அவரை விருந்துக்கு அழைக்கிறார். விருந்துக்கு அழைத்துவிட்டு சொல்லுகின்றான், வாருங்கள் போதகரே, நான் பெரியவர், உயர்ந்தவர், எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எல்லாம் சொல்லிவிட்டு அவர் விருந்துக்கு அழைக்கிறார். அவன் அழைக்கின்ற போது இவன் உள்ளத்தில் எண்ணம் எழுகிறது, இவன் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் எல்லாம் இவன் சொத்துக்கள் அல்ல, ஏழை மக்களுடைய ரத்தத்தை சுரண்டி இவன் வடித்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் ஏழைகளின் உழைப்பை சுரண்டி இருக்கின்றான், ஏழைகளுடைய சொத்தை சுரண்டி இருக்கிறான், அநியாயமாக வட்டி வாங்குகிறான். இப்படி எல்லாம் அநியாயம் செய்தவர் என்று அவருக்கு தெரிகிறது. என்று சொல்கிறார் என்றால், சரி வருகிறேன் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சொல்லுகின்றார். அற்புதமான அந்த பலகாரங்கள் எல்லாம் படைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் எடுக்கிறார். அந்த பலகாரங்களை முன்புறக்கு எடுப்பது எடுத்துவிட்டு அதை அவர் முன்னால் பிழிந்து காட்டுகின்றார். இதோ வா, இங்கு பிழிந்து காட்டுகின்றனே, என்ன வடிந்திருக்க வேண்டும்? எண்ணெய் வடிந்திருக்க வேண்டும். ஆனால் வடிவது என்னப்பா? ரத்தம். மனித ரத்தம் வடிகிறது. ஏனென்று சொன்னால் இது ரத்தத்தினால் ஆன இந்த சொத்தாக இருக்கிறார். ஏழை மக்களின் ரத்தம் கொடுத்து விடு ஏழைகளுக்கு என்று அற்புதமாக சொல்லுகின்றார். அவர் மனம் திரும்பி ஏழைகளுக்கு கொடுத்ததாக நமக்கு தெரிகிறார். இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்து மிக பெரும் அருந்துரைகளை ஆற்றி கத்தோலிக்க திருச்சபை வளர்த்தெடுத்த மிக பெரும் புனிதர் நமது கோடியற்புதர் இந்த அந்தோனியார் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல அன்புமிக்கவர்களே. எனவே இப்படிப்பட்ட மிக பெரும் மனிதர் தான் இந்த புனிதராக நம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த புனிதருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? திருக்கொடி ஏற்றுகிறோம் வழக்கம் போல, ஆண்டுதோறும் திருக்கொடி ஏற்றுகிற வழக்கம் போல நமது நம்பிக்கை ஆழப்படுத்தப்படுகிறதா? நமது நம்பிக்கை இந்த கத்தோலிக்க திருச்சபை ஆழப்படுத்தப்படுகிறதா? இன்றைக்கும் எத்தனை பேர் பிற சபைகளுக்கு பிரிந்து சென்று இருக்கக்கூடிய பரிதாபத்தை நம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது என்று மிக்கவர்களே. எத்தனை பேர் வழிபாடுகளில் பத்திரமாக பங்கெடுக்கக்கூடிய பாங்கு நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். இந்த புனித அந்தோனியாரை வணங்குகின்ற நாம் அவருடைய வழியில் வாழ வேண்டும். அவர் கற்பித்த இந்த அற்புதமான வரிகளில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கெல்லாம் விடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். எந்த மனிதன் எந்த கோரிக்கை வைத்துக் கொண்டு அவர்கள் வந்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய மிக பெரும் வள்ளல் நமது புனித அந்தோனியார் இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையை அதுவாகத்தான் இருக்கிறார். அன்னையாம் கன்னித்தாய்க்கு அடுத்தார் போல இந்த மன்னகத்தில் இவருக்கு இருக்கக்கூடிய மரியாதை, இவருக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் பெருமை வேறு எந்த ஒரு புனிதருக்கும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு எங்கெல்லாம் இவருடைய திருத்தலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் அவரை நாடி செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் ஆற்றுகின்ற அருந்துரைகள், அவர் வழியாக பெற்ற நன்மைகள், உலகம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், திருச்சபை பெற்றிருக்கின்ற நன்மைகள், இதற்காக நன்றி சொல்லத்தான் இந்த மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாமும் இந்த திருநாமத்தை கொண்டாடக்கூடிய இந்த புனிதமான நாளில் இவரை வழிநடப்போம். ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு உடனிருந்து நம்மை பாதுகாக்கின்றார். உலகில் எனக்கு சாட்சியாய் வாழ்வது என்று அன்பு இறைவா, எங்கள் திருத்தங்களை ஆயர்கள், அல்பணியாளர்கள், அல்சகோதரிகள், துறவிகள் அனைவருக்கும் உமது ஆசிரியை கொடுக்கிறோம். அவர்கள் துன்பங்களால் சூழ்நிலாமல் இறைமக்கள் சமுதாயத்தின் நல்சான்றுகளாக வாழ வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். உலகிற்கு அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பே இறைவா, உலகெங்கும் போர்கள், வன்முறைகள் ஒழியவும், இயற்கை பேரிடர்கள், விபத்துகளிலிருந்தும் மக்கள் பாதுகாக்கப்படவும், அரசியலாளர்கள் மக்கள் நலனுக்காகவும் நல்ல தலைவர்களாய் நாட்டை ஆள உமது அருளை புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, உலகெங்கும் வாழும் அனைத்து இறைவர்கள் மீதும் உமது ஆசிரியை கொள்ளுங்கள். அவர்கள் ஊடகங்களில் தங்கள் நேரத்தை வீணடிக்காமல், தீய செயற்பாட்டிற்கு இடம் கொடுக்காமல், தங்கள் உழைப்பாலும் பிறர் நல சேவையாலும் வாழ்வில் உயர்வு பெற வேண்டும் என்று இறைவா
இரக்கமே உருவான அன்பு இறைவா, முதியோர், நோயாளிகள், ஏழைகள், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உமது அருளால் நிறைந்தருளும். அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பும், நோயிலிருந்து விடுதலையும், நல்வளமும், நல்வாழ்வும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வழித்து காப்பவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி குறைந்திடாமல் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நல்ல உடல் நலமும் வேலை வாய்ப்பும் தந்து இறைவனை வாழ வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். மாநில அனைவருக்கும் உணவளிக்கும் என் விவசாய பெருமை மக்களை உமது ஆசிரியர் நிரப்பியதும் அவர்கள் கையில் இருக்கும் உணவுப் பொருட்கள் பச்சை செடிகள் செழித்து வளரவும் விவசாயம் செய்யும் இம்மக்களின் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விவசாய மக்களை எல்லாவித தீமைகளில் இருந்து காக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக விண்ணகர் தந்தையிடம் மௌனமாக நம்பிக்கையோடு வேண்டுவோம். அன்பே உருவான எங்கள் கடவுளே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது கருணை மீது நம்பிக்கை வைத்து உமது பாதங்களுக்கு எழுப்பி மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமே உருவாகின்ற இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உடல் கரிந்து செலுத்துகின்ற இந்த பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அர்ப்பணமாக்கி உண்மையை பொழுதேற்ற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் புனித அந்தோனியார் விழாவில் நீர் ஒரு திருவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவரது இறை பற்றுமிக்க வாழ்க்கையை எடுத்துக்காட்டார். அதற்கு வலுவூட்டுகின்ற நீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவரது மன்றாட்டால் திரு அவையை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானத்துதரைகளோடு புனிதரின் பெருந்திரளோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு புகழ்ச்சியின் பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்து வைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி கிண்ணத்தை தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன்னால் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே சிறப்பாக சிவருமானது மக்கள் அனைவரும் இணைந்து கோடியிருப்பதன் அந்தோனியாருடைய இந்த திருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளிலே பல்வேறு வீடுகளை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிறப்பாக எவ்வாறு கொடி இங்கே ஏறுவது போன்று மக்கள் ஒவ்வொருடைய வாழ்வாதாரம், உறவு வாழ்விலும் இன்னும் பொருளாதார வாழ்விலும் அருள் செல்வங்களும் பொருள் செல்வம் நிரம்ப பெற்று ஒவ்வொருடைய வாழ்வு சிறப்பு வேண்டியும் அதிலும் சிறப்பாக இந்நாளை திருப்பதி கருத்து ஒப்புக்கொண்டு சொல்லிக்கக்கூடிய குடும்பத்தாரையும் இன்னும் பல்வேறு கருத்துக்களுக்காக சொல்லிக்கக்கூடிய இந்த நாட்களிலிருந்து 13 நாட்கள் பல எண்ணங்களோடு, இயக்கங்களோடு, பல தேவைகளோடு, விண்ணப்பங்களோடு சொல்லிக்கக்கூடிய ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதற்குரிய அந்தோனியாருடைய அருளையும் ஆசிரியையும் அன்பையும் பெற்று தந்து எங்களுடைய வாழ்வில் எல்லா நலன்களையும் துணைந்து ஆசீர்வதிக்க சிறப்பாக மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கொண்டனர். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு செய்கிறது. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் ஆலய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார், இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் இன்று திரு அவை கொண்டாடுகின்ற புனித பால்மீகி மற்றும் அவருடைய தோழர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உரிமையோடும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவாய் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நான் உங்களுக்கெல்லாம் விட்டுச் சொல்லுகிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று தோழர்களுக்கு மொழிந்தீரேன். இறைவா, நாங்கள் எல்லோரும் பாவிகள். கடவுளை, எங்கள் பாவங்களாலும் குற்றங்களாலும் குறைகளாலும் இது எங்களுக்கு தந்திருக்கின்ற அமைதி எல்லாம் இழந்து வாழ்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னி, எங்களை கருணையோடு கண்ணோக்கி எங்களது வாழ்வுக்கு தேவையான அன்பு, அமைதி, ஆறுதல் ஆகிய குறைகளை ஒவ்வொரு நாளும் தந்தையுமே காத்திருக்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒவ்வொருவரும் இயேசு தருகின்ற அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ கடவுளின் செல்வன், உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் போற்றுகின்றவர், நற்கருணையில் உயிரோடு உடனிருந்து நம்மை காத்து வரும் கடவுள். இந்த நம்பிக்கையோடு இவரது திருவந்திற்கு வந்திருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவாதம் அர்த்தம் நம்மை காத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வினை தருவதாக.
ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அவன் கல்வி தருவார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் கடவுளே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவால் முழுமையாக கற்றுத் தருகின்றீரே. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவை நாங்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. பரிசுத்த
கன்னிமரிக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றுகளுள்ள அன்புக்கு தக்க பிரதி அன்பும் செலுத்தப்படாத எவ்விடத்திலும் உள்ள தேவாலயங்களிலும் அடியிலிருந்து தேவையை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். Tujuh,
இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய பாதுகாவலர் பதுவை அந்தோனியாருடைய முதல் திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமது பாதுகாவலருடைய கொடியை நாம் ஏற்றி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமக்கு இறைவனுடைய ஆசீரை திருப்பலி வழியாகவும் கல்வாரி வழியை நமக்கு நிறைவேற்றி இறை சிந்தனையை நம்முடைய பாதுகாவலர் எவ்வாறு இறைவனோடு இணைந்து இயேசு விரும்பிய அந்த இறையாட்சியை நம்மில் வளரச் செய்தார் என்கின்ற சிந்தனையில் இறையாட்சி என்றால் என்ன, அந்த இறையாட்சியில் இயேசுனுடைய பங்கு என்ன, அதில் நம் புனிதர் எவ்வாறு தப்பறை கொள்கைகளை தகர்த்தெறிந்தவராக புதுமைகள் புரிந்தவராக மிக அருமையாக 3 புதுமைகளை எல்லாம் விளக்கி கூறி இறையாட்சியுடைய உறுப்பினர்களாக நாமும் வாழ இறையரசை இந்த மண்ணுலகில் வளரச் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு கொடுத்து இவருடைய ஆசிரியை நமக்கு பெற்று தந்த கோவில்பட்டி பங்கு தந்தை அருள் தந்தை சார்லஸ் அடிகார் அவர்களை நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்து அவருக்கு இந்த பொன்னாடை பொருத்தி நமது நன்றியை நாம் தெரிவித்தோம். பங்கு தந்தை அவர்கள் நான் பிறந்த ஊரிலே 10 ஆண்டுகள் எனக்கு பங்கு தந்தையாக இருந்து என்னுடைய கல்வியில் தாளார் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருந்து கடந்த 1 ஆண்டு முழுவதும் என்னை பங்கு தந்தை என்ற முறையில் எனக்கு பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து என்னை நன்கு கவனித்துக் கொண்டு வாய்ப்புகள் கொடுத்து என்னை உருவாக்கியவர். ஆகவே இந்த நாளில் அவர் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்திருப்பது நம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. ஆகவே அனைவரும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு நாம் கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் அதோடு இணைந்து இன்றைய நாளிலே நம்முடைய பாதுகாவலருடைய கொடியேற்று திருப்பலியில் நம்மோடு கலந்து கொண்டு கல்வாரி பள்ளியில் நமக்காக இணைந்து ஜெபித்து இறைவனுடைய ஆசிரியரை நற்கருணை ஆசீர்வாதம் வழியாக நமக்கு பெற்று தந்தவர் நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய வடக்கு மண்டலத்தினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை சதி செல்வதாயாக நடிகிறார் அவர்கள். ஆகவே இந்த நாளிலே வருகை தந்திருந்த நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கு நாம் கரவோசை எழுப்பி நன்றியினை தெரிவித்து அவருக்கு கொண்டாடியை நாம் பகிர்விப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு கொடியேற்ற நாளில் சமபந்தி விருது வழங்குகின்ற திரு எஸ் அந்தோணிசாமி சுகந்தி, திரு எஸ் பாண்டி வியாகப்பன் ஆரோக்கியமேரி, திரு எஸ் ஜான் கென்னடிகலன் இவர்களுக்காகவும் இன்றைய நாளில் பீடப்புக்கள் போன்றவற்றை அன்பளிப்பாக வழங்கிய தனலட்சுமி பிச்சைக்கணி ஊராட்சி மன்ற தலைவர் அச்சங்குளம் அவர்களுக்கு நாம் நன்றியினை தெரிவித்து அருள் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை பாராட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, நாளைய நாளிலே நம்முடைய பாதுகாவலருடைய 2வது நவநாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். நவநாளை சிறப்பு செய்பவர்கள் நமது ஊரை சார்ந்த புனித செபஸ்தியார் அன்பிய குடும்பத்தினர். ஆகவே அனைவரும் திருப்பலிக்கு தயார் செய்து அனைத்து அன்பிய மக்கள் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு அந்த திருப்பலியை சிறப்பு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாளில் சிறப்பாக இந்த
திருநிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு உதவி செய்தவர் உங்களுடைய உதவி தந்தை. அதிலும் சிறப்பாக உங்கள் எல்லாரையும் ஒன்றிணைந்து அன்பியங்களாக ஒரே ஊராக இளைஞர்கள் இளப்பெண்களாக என்று சொல்லி எல்லா நிலையிலும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் உங்களுடைய பாசத்துக்குரிய உதவி தந்தை அந்தோனிதாஸ் அடிகளார் அவர்கள். இந்த வேளையிலே ஊர் பெரியவர்கள் அனைவரின் சார்பாக அன்போடு கடவுளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்து Thank you.